வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான சித்திரை அமாவாசை பலனை தான் பார்க்க போகிறோம். சித்திரை அமாவாசை முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சித்திரை அமாவாசையுடைய சூத காலம் தாங்க இது. இந்த பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது 2026 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் சமீபத்தில் தான் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறந்தது. பிறந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் மாதமானது சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் ஆன்மீக ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான சிறப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதத்தில் மிக முக்கியமான சிறப்பான நாளில் இப்போ ஒரு நாள் வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரலுடைய 17 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்துடைய அமாவாசையானது வர இருக்கு. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களோட அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரி கிரகங்களால் சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த சம்பவங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. அந்த சம்பவங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஆபத்து தர மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாக கிரகங்களால் நடக்கிறது சில டைம் யாராலையும் தடுக்க முடியாது. நடந்தே தீரும்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்ம கவனமாக இருந்தால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சு பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இது மிக முக்கியமான நாள். இந்த நாளில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிகம் இருக்கும். அதனால் இந்த நாளில் பரிகாரம் ஏதாவது செய்தால் அது உடனே நமக்கு பலிக்கும். அதனால் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு வெற்றிகள் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிற. ஸோ அந்த பரிகாரத்தை மீன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக செய்து பயன் பெறுங்க. ஸோ பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது 17/4/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருள் கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த வீடியோவையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பண ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பண ஓலையில் அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைக்க சொல்லுங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய முன்னோர் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் முடித்திருங்க. அதுக்கப்புறமா குலதெய்வத்தை வேண்டி பூஜரில் ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சும தீர வேண்டும்னு எழுதுங்க. திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும்னு எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும்னா வேலை வேண்டும்னு எழுதுங்க. தங்கம் வேண்டும் அப்படின்னா தங்கம் வேண்டும்னு எழுதுங்க. இல்லை வீடு வாங்க வேண்டும்னா வீடு வாங்கணும்னு எழுதுங்க. இல்லை குறிப்பிட்ட ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு பர்சனலாக இருந்தால் அதை விலகணுமா அந்த பிரச்சனை விலகணும் எழுதுங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில் அதை எழுத வேண்டும். முக்கியமான குறிப்பை எழுதாத பேனாவில் பண ஓலையின் மேல் எழுத வேண்டும். நீங்கள் எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எழுதாத பேனாவை பயன்படுத்துங்க. எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி, நெல்லி மரத்துக்குச்சி, மாதுளை மரத்துக்குச்சி இது போல ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பண ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதுங்க. எழுதி பூஜரில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜரில் வைக்க வேண்டும். அடுத்த 15 நாட்கள் அந்த ஓலை பூஜரிலே இருக்க வேண்டும்.
பௌர்ணமி திதி அடுத்து சித்திரை மாதத்தில் வரும்ல, அந்த நாளில் அந்த பண ஓலை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாளில் இரவு 9 மணிக்கு மேல் அந்த பண ஓலையை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பில் கொளுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எளிதில் எரித்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். ஆக்சுவலி இது ஆதி காலத்து பரிகாரம், ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். பண ஓலை எடுத்து வர வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். இந்த வருடம் பிறந்து சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் உங்களை வந்தடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறிட்டிங்கன்னா திரும்ப அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் இந்த அமாவாசையை கண்டிப்பாக தவற விடாமல் பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சித்திரை மாத அமாவாசையில் உங்களுக்கான பலன் கிரகங்களால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. நினைத்ததை உடனே முடிக்க நினைக்கிறதுல மீனராசினியர்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருட புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குருவானவர் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் விளைவாக இல்லத்தில் நல்ல காரியங்கள் இனி தடையில்லாமல் நடைபெறும். உடன்பிறப்புகள் வழியே உருவான பகைகள்லாம் வந்து மாறும். வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதில் சாதகமாக எல்லாமே முடியும். நட்பால் உங்கள் ராசிக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமாவாசை. நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் வந்து சேரும். பல முறை போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள்லாம் வந்து இந்த அமாவாசையில் அகலும். மெயினாக உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க, இல்லைனா உடல் நலத்தில் பெரிய பாதிப்பு ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து இந்த சித்திரை அமாவாசையில் குரு சுக்கிர பரிவர்த்தனையானது இருக்கிறது. அதுவும் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இது உங்கள் ராசிநாதனாக மட்டுமின்றி தொழில்ஸ்தானத்தின் அதிபதியாக விளங்குபவர் குரு. அவர் அஷ்டமதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் சில நேரங்களில் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். அதோடு கொடுக்கல் வாங்கல்கள் தகராறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களை வந்து சேரலாம். அதுவும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். புதிய வழக்குகள் உண்டாகி மன வருத்தத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்கள் ராசிக்கு 12வது இடத்திற்கு வரக்கூடிய ராகுவால் பயணங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் உறுதியாகும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும். 6ல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரலாம். விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கும். எனவே அலைச்சலை குறைத்து கொள்வதோடு ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இதை தொடர்ந்து சித்திரை அமாவாசையில் மேசராசிக்கு புதன் வராரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்குறாரு. இதன் விளைவாக இந்த அமாவாசையில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. காது குத்து விழா, கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சலுகை கூடும். விருப்பங்கள் நிறைவேறும். ஸோ இந்த யோகத்தால் இந்த மாதிரியான பலன் அமாவாசையில் கிடைக்கும். ஃபைனலாக இந்த அமாவாசையில் மிதுன ராசிக்கு குருவும் வராரு. இந்த குரு பயிற்சியின் விளைவாக இந்த அமாவாசையில் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கிளை தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வருமா என்று காத்திருத்த உங்களுக்கு இப்பொழுது நல்ல தொழில்கள் கிடைக்கும். பெற்றோருடைய ஆதரவோடு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். வரவேண்டிய பாக்கி வசூலாகும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தானாக நடைபெறும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த அமாவாசையில் செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த லாக மாற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகை உண்டு.
பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு திருப்தி தரும், குடும்ப முன்னேற்றமும் கூடும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதை நான் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.